பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது வந்து நம்ம வந்து படிக்கும்போது எப்படியெல்லாம் படித்தா நமக்கு வந்து ஈஸியாக மனப்பாடம் இருக்கும், எப்படியெல்லாம் ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன படிக்கிறோமோ அதை வந்து அன்றைக்கி சாயங்காலமே வந்து இப்போ ஸ்கூலில் காலேஜில் நம்ம படித்தோம்னா அதை வந்து அன்றைக்கி சாயங்காலமே வீட்டில் வந்து நம்ம திருப்பி ஒரு டைம் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு தடவை அதை ரிவிஷன் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக மனப்பாடத்தில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த படித்ததை வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டாலோ ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கலாம். இல்லைன்னா அதை ஃபுல்லாக கூட எழுதி பார்த்தோம்னா நமக்கு ஞாபகத்திறன் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து படிக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் வந்து நைட்டு வந்து படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு நம்ம வந்து காலையில் விடியற்காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக வந்து நம்ம மைண்டில் வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம படிக்கும்போது எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கிறது வந்து அவ்வளோ நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தோம்னா ஏதாவது அரட்டை அடிப்போம், ஆகாத கதையை பேசுவோம். அதனால் வந்து நம்ம படிக்கிற மாட்டோம், அந்த கதை பேசுகிற நம்ம மைண்ட் அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் படிக்கும்போது தனியாக உட்காந்து படிக்கிறதுனால தான் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு பாடத்தையுமே நம்ம ஒரு படத்தை மாதிரி எடுத்து படிக்கணும். இப்போ நம்ம படம் பார்த்தோம்னா அதுக்கடுத்து அந்த படத்தோட கதையை நம்ம கேட்டால் கூட முழுசாக சொல்லிடுவோம்ல. அது மாதிரி ஒரு பாடத்தை நம்ம படித்தோம்னா அதை வந்து நம்ம ஒரு கதை மாதிரி மனப்பாடமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.